அதானி குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காகவே பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி இல்லை என எம்பி தங்க தமிழ்செல்வன் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வி பெருமாள்பட்டியில் அரசு கள்ளர் தொடக்கப்பள்ளியின் 1,77,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்க தமிழ்செல்வன், இந்தியா கூட்டணி திமுகவுக்கு வலுவாக இருக்கிறது என்றும் திமுக கூட்டணி இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் எனவும் கூறினார். ஆரம்பத்திலிருந்து திமுகவுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் வைக்கிற கோரிக்கை, இந்தியா கூட்டணி வைக்கிற கோரிக்கை, ஜிஎஸ்டியே நாட்டுக்கு தேவையில்லை, அப்படி மீறி நீ ஜிஎஸ்டி போடுறாந்தா பெட்ரோல் டீசலுக்கு போடுன்றோம். அதானி குடும்பம் வாழணுன்றதுக்காக அங்க போட மாட்டேன்ற, அப்ராணி மக்கள் உற்பத்தி பண்ற பொருளுக்கு ஜிஎஸ்டியை போட்டு வரிய வாங்குற. சோ இப்ப 4 அடுக்கா வாங்கின ஜிஎஸ்டி 2 அடுக்கா குறைச்சிட்டோம்னு சொல்ற. ஆடம்பர பொருட்கள் இது மற்ற புகையிலைக்கு ஒரு 40% ஜிஎஸ்டி கூட்டுற. ரைட்டா? கூட்டினாலும் கூட நாங்க ஜிஎஸ்டி எங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. எங்ககிட்ட வரியை வாங்கி மத்திய அரசு ஒன்றிய அரசு வாழ்றீங்க, வரி கொடுக்கிற முக்கியமான மாநிலமான தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியை கொடுக்க மாட்டேன்றீங்க. எங்களுடைய கோரிக்கையை நாங்க